இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரிசு இல்லைன்னாக்கா சகோதரர்களை மணந்து கொண்டு அந்த தலைமுறையை உருவாக்குறது அப்படிங்கிறது இன்னும் கூட சில வழக்கங்கள் இருக்குது. அதனால் அந்த அங்கேருந்து வந்த கதைங்கிறாலும் உங்களுக்கு மகாபாரதம், அங்கே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. வியாசர் எழுதுனதில் அப்பட்டமாக அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நம்ம வில்லிபுத்தூரார் எழுதுனதில் இதெல்லாம் தவத்தின் மிகுமையினால் இப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுதான் இங்கே மிக மிக முக்கியமான விஷயம். இந்த கேரக்டர்ஸ் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக இருக்குது. சரி சார், இப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த கேரக்டரையும் பார்த்துட்டோம், ஓரளவுத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா, எனக்கு இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரனுக்கு உண்டான தொழில் எப்படி இருக்கும், அவங்க எந்த தொழில் செஞ்சால் ஓகே நல்லா இருப்பாங்க, இல்லை யாரோட பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒன்று வரும்போது அந்த பார்ட்னர்ஸ்லாம் யார் அமைஞ்சாங்கன்னா அவங்க நல்லாயிருக்கும், தொழில் நல்லா வளமாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சார். பொதுவாக இந்த ரிஷப லக்கணம் எந்த விதமான தொழிலையும் ரொம்ப ஆழ்ந்து செய்யக்கூடிய நபர் அல்ல. இது ரிஷப லக்கணத்துக்கு உரியது. கண்ணனை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த வேலையாக இருந்தார் அவர் கிடையாது இல்லைங்களா? அது அவர் தலைமை. அவருக்கு கீழே வேலை செய்ய 3 நபர்கள், கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். அப்படின்னா அந்த பாதிப்பு இருக்கும், கண்ணனுடைய பாதிப்பு இவங்கள்ட்ட இருக்கும். அப்போ எப்படி செயல்படுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு 10ஆம் படி ஆரம்பத்தில் கர்மசானத்தாதிபதியான சனி பொதுமக்களை சந்திக்கிற மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுப்பாங்க. பொதுமக்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய விதமாக, அவங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய விதமாக இருப்பாங்க. இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா நர்ஸு சம்மந்தமான டீச்சிங், அந்த மாதிரி மெடிக்கல் சம்மந்தமானது என்ன ரொம்ப பொறுமையாக கையாளக்கூடியவங்க. அதனால் பொதுமக்களை சந்திக்கிற மாதிரி எல்லா துறையிலையும் அவங்க இருக்கக்கூடியவங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 விஷயங்களை எடுத்துக்குவாங்க. ரொம்ப பொறுமையாக காரியங்களை செய்வாங்க. சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஒத்துழைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரியாக இவங்க சௌரியத்துக்கு வேலைகளை செய்வாங்க. யாராவது அதிகாரம் பண்ணாங்க, யாராவது கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையை கொலாப்ஸ் பண்ணுவாங்க. இதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிரந்தரமாக ஒரு இடத்துல இவங்களால் இருக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அந்த சூழலை அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. இது ஒன்று இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் நான். இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்கு வீட்டில் ஒரு பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபத்தை கொண்டாந்து இங்கே நீங்கள் காமிக்கக்கூடாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, காமிக்கக்கூடாது. அப்படி காமிக்காமல் இருந்தீங்கன்னா தான் அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் பேசுகிற போது என்ன ஒரு திடீர்னு இப்படி கோவப்பட்டு பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இப்படி திடீர்னு இன்றைக்கி இப்படி கோவப்பட்டு பேசுகிறாங்க, சம்மந்தமே இல்லையா, அவர் சாதாரணமாக தானே கேட்டார், இவங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியாக ஆகிடும். அந்த வேலையில் பிரச்சனை வந்துடும். அதனால் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நல்லது. இப்போ திசைகள் நம்ம சொல்கிறீங்களா, இப்போ சௌரியமான திசைகள், இப்போ ரிஷப லக்னத்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் சௌரியமாக இருக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா சின்ன வயசில் அவங்க கஷ்டப்பட்டு வந்தவங்களாக இருப்பாங்க. படிப்பிலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் இருந்திருக்கும் வளர்ந்து வரக்கூடிய காலங்களில். ஏன்னா ரிஷப லக்னம் அது கண்ணனுடைய லக்னம் அப்படிங்கிறனால பெரும்பாலும் என்னங்கன்னா தந்தையினுடைய அரவணைப்பு இல்லாமல் வந்தவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இல்லாமல் இருப்பாங்க, அல்லது இருந்தாங்க அப்படின்னா பயனற்ற முறையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தந்தையினால் அடையக்கூடிய சந்தோஷங்களை பெரும்பாலும் அடையாமல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த ரிஷப லக்னத்துக்கு இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வரக்கூடிய விதமாக பெரும்பாலும் வாழ்க்கை அமையும். அப்படிங்கும்போது மற்றவங்களுடைய ஆதரவுலையே இவங்க வந்தவங்க இப்போ திடீர்னு இவங்களுக்குன்னு ஒரு வேலை அமைஞ்சு போச்சு, ஒரு தொழில் அமைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மேன்மேலும் வளரக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க. தொழிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியாக அவங்க மற்றவங்க கட்டாயப்படுத்தும் போது அதை சரியாக அவங்க செய்யாமல் போவாங்க. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலை இவங்க தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுமக்களை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா பொதுமக்களுடன் இணக்கமாக இவங்க செல்லணும். அப்படின்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை இவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்னா நீண்ட காலம் பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுயத்தை நீங்கள் அங்கே காட்டக்கூடாது. கோவப்படுறதோ, ஆத்திரப்படுறதோ, அல்லது அவங்க கேட்குறத நீங்கள் மறுக்கிறதோ, அந்த மாதிரியெல்லாம் மறுத்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் அந்த ஃபீல்ட்லேருந்து விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதெல்லாம் இந்த வேலை செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தால், இந்த ரிஷப லக்னத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் லக்ன புள்ளியாக அமைந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருக்கோம்,
கார்த்திகை மாதத்தில் 10ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு இது ரிஷபம் ராசியாகவும் அமையும். சரி, 2 விஷயங்கள் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லணும்னா, இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை விட இவங்களுடைய பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்க. அடக்குமுறைகளை கையாளக்கூடிய நபராக இருப்பாங்க. ஏன்னா பார்ட்னருங்கிறது 7ஆம் இடம். 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அது வந்து ஒரு கட்டுக்கோப்பானது, மற்றவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இவங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா ரொம்ப எளிது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆணாக இருந்தாங்கன்னாக்க ஒரு இன்னொருத்தவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியான சூழலில் இவங்க இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னருக்கு கட்டுப்பட்டவங்கள நபராக தான் இவங்க இருக்க முடியுமே தவிர இவங்க வலிமையாக இருக்க முடியாது. அதனால் இந்த தொடர்ந்து இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப்போடு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. பார்ட்னரோடு இவங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாது. ஏன்னா அவங்க பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டே போவாங்க, பெரிய பெரிய திட்டங்களை போடுவாங்க. அந்த திட்டங்களுக்கெல்லாம் இவங்களால் போக முடியாது. ஏன்னா இவங்க கொஞ்சம் கலாரசிகை உடைய ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதாவது சந்தோஷம் இருக்கணும், கஷ்டம் இருக்கணும். கஷ்டமே பிரச்சனைகளே இருக்கக்கூடாது, சிறிது சந்தோஷமும் இருக்கணும். ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப கஷ்டமான வேலைகளையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணங்கள். ஆனால் பார்ட்னர்ஷிப்பு அப்படி இல்லை. தொழிலில் 24 வருஷம் தொழிலே இருக்கிற மாதிரியான நபராக மாறிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கோபத்தெல்லாம் தனித்து கஷ்டப்பட்ட ஒரு சாந்தமான சூழ்நிலை உருவாக்குறது தான் அவங்களுடைய மெயின் வேலையாக இருக்கும். அவர் கடுமையான முயற்சியாளர் பார்ட்னர்ஷிப். ஆனால் இவங்க கடுமையான முயற்சியாளர் இல்லை, அதை சரி பண்ணக்கூடியவங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அப்போ இவங்க சொந்த தொழில் செய்யும்போது ஒரு கூட்டு தொழிலாக செய்யணுன்னா இவங்க எந்த லக்னத்து கூட கூட்டு வச்சு செஞ்சாங்கன்னா இவங்க தொழில் நல்லாயிருக்கும்? இது நல்ல கேள்வி உங்களுக்கு. அதான் கரெக்டான கேள்வி தான். ஏன்னா தொழில் செய்கிறாங்கன்னா யாரோடும் பார்ட்னர் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போதைக்கு கஷ்டம் இல்லைங்களா? ஏதாவது தொழில் செய்கிறாங்கன்னா ஏதாவது பார்ட்னர் இருந்து தான் ஆகணும். இப்போது ஒரு சில லக்னங்கள் இருக்குது. அதாவது இவங்களுக்கு நட்பு லக்னம்னு சொல்கிறது. இப்போது மிதுன லக்னம் இவங்களுடைய நட்பு வீடு. அதுக்கப்புறம் துலாம் லக்னம் இவங்களுக்கு நட்பு வீடுனா இவங்களுடைய இடம் தான் அது. ஆனால் அது உங்க ரொம்ப டீட்டெயில் பார்த்துக்கிட்டே இருப்போம். இவங்களே வந்து ஏற்கனவே பல குழப்பமான ஆள். அதுக்கு மேலே குழப்ப முடியாது. அதனால் துலாமை விட்டுடுவோம். அதுவும் யோகமான வீடு தான், இவங்களுடைய வீடு தான். ஆனால் அது வேண்டாம். மகரத்தை எடுத்துக்க முடியாது. மகரம் வந்து வேகம் ஜாஸ்தி. அதாவது என்னென்னா நாளையை பற்றியான கவலைப்படப்படாது, இன்றைக்கி பற்றி தான் கொள்வாங்க. கும்பத்தை எடுத்துக்கலாம். இப்போ மிதுனம் கும்பம் இந்த ரெண்டுமே வந்து இவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். மிதுனம் வந்து இவங்களுக்கு வருவாயை கொடுக்கக்கூடியது. கும்பம் வந்து தொழில் ஸ்ட்ராங்காக மாத்திரம், அதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுல ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனா கும்பம் மகரம் இது ரெண்டும் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப்பாக நீங்கள் வச்சுக்கணுன்னா நீங்கள் கும்பத்தையும் மிதுனத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா உண்மையிலே வந்து உங்களுக்கு அவங்களால உங்கள் தொழில் கிடையாது, நீங்களாக கிடைச்சா தானே தவிர இந்த 2 நபர்களால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இவங்களை. ஆமாம், இந்த மிதுனம் கொஞ்சம் புத்திசாலி, ஆலோசனை நிறையா சொல்லிக்கிட்டே இருக்கும். மாற்றி ஏதாவது புதுசாக பண்ணலாமான்னு தோணும், ஆனால் நஷ்டப்படுத்தாது. கும்பம் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை, உங்களுக்கு கட்டுப்பட்டது அது. ஏன்னா அது அர்ஜுனன் இல்லையா, அதனால் உங்களுக்கு வெற்றியை தேடி தரதுக்கு அது உதவியாக இருக்கும். மற்ற லக்னங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க சௌகரியத்துக்கு நீங்கள் போகிற மாதிரியான சிம்மெல்லாம் நிச்சயமாக உங்களுடன் ஒத்து போகாது. கடகம் உங்களுடன் ஒத்து போகாது. கன்னி சொல்லவே வேண்டியதில்லை, உங்களை கொண்டு போய் 0 ஆகிற வரைக்கும் விடாது. நான் சொல்கிறதுலாம் லக்னம், ராசி கிடையாது. நீங்கள் நல்லா நான் வச்சுக்கணும். புரியுது. ஆமாம், ராசி கிடையாது, எல்லாமே லக்னம். தனுசு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கே வராது. அதனால் மீனம் சொல்ல வேண்டியதே இல்லை. 11ஆம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் அவங்க சௌகரியத்துக்கு இருப்பாங்க, அவங்க குரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் பார்ட்னர் மாதிரி இருக்க மாட்டேங்க, நீங்கள் ஒரு வேலைக்காரி மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்கலைன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க முடியாது. அப்போ மிதுன லக்னமும் ஆமாம் கும்ப லக்னமும் இவங்க பார்ட்னர்ஷிப்பை அமைச்சிக்கலாம். ஆனால் விதிவசத்தில் எந்த விதத்துலையாவது இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டுரும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, லக்னம் மிதுன லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கும்ப லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த செவ்வாய் எப்படியாவது அவங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிடும். ரிஷப லக்னத்துக்கு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எந்த விதத்துலையாவது ஆகும். ஏன்னா இப்போ 5ஆம் இடத்துல இருந்தாலும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் கனெக்டிவிட்டி தான். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உச்சம். நல்லா கவனிச்சிங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு
உச்ச நிலையில் இருக்கிறாரு, ஆனால் கும்பலக்கணமாக இருப்பார் இருந்தான்னு வச்சுங்களேன், டாப்பான பொசிஷன் தான். அதனால தான் லக்னத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொல்லலாம். இப்போ மிதுன லக்னம் கும்பலக்கணம்னாக்க அது செவ்வாய் எங்கே வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு கட்டுப்பட்டவர், அவ்வளோதான். பார்ட்னர்ஷிப் கிடையாது, பார்ட்னர்ஷிப் கிடையாது. பரவாயில்ல. ஓகே, வேறு என்ன? இப்போ அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய உடல்நிலை. ரிஷப லக்னம் அதாவது நேரம் தவறி சாப்பிட்றதில் முதன்மையான ஆள் யாருன்னா இந்த ரிஷப லக்னம் தான். கண்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க, வயிறு கெடும், குடல் தான் கெடும், அஜீரண கோளாறு, இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம் மெயினாக தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எந்த வேலையில் இருக்காங்களோ எந்த செயலில் இருக்காங்களோ அதுலேயே இருப்பாங்க, நினச்ச போது சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்படி தான், பெரிய ஆளானதுக்கப்புறம் அப்படி தான். வேலையிலேயே முழு கவனம் செலுத்துறதுனால இப்போ ஒரு கலைஞராக இருக்காங்கன்னு வச்சுங்க, அதுதான் முக்கியமாக இருக்கும். பாட்டு பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ சாப்பாடு போட்டாலும் இதெல்லாம் வந்து தோணாது அவங்களுக்கு. இதனால தான் அவங்களுக்கு இந்த எப்போதுமே குடல் சார்ந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கும். அஜீரண கோளாறு, அல்சர் வரதெல்லாம் இவங்களுக்கு வரும். அந்த மாதிரி ரிஷப லக்னம் போகிறோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஒரு உணவு வந்து நீங்கள் சரியான முறையில் பழக்கப்படுத்தணும். அது இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும்தானா? ரிஷப லக்னத்துக்கே பொதுவாக உள்ளது இது. கார்த்திகை நட்சத்திரங்கிறது அப்படி கிடையாது. நம்ம என்னென்னா எல்லாருமே அதுக்குள்ளே தானே இருக்காங்க. அதான் கேட்குறேன். அதுக்குள்ளே இருக்கிறனாலன்னா பொதுவாகவே இவங்க அப்படி தான் இருப்பாங்க. இந்த ரிஷப லக்னத்துக்காரவங்களுக்கு பெரும்பாலும் நீங்கள் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கலாம், 100க்கு 60 பேர்த்துக்கு சுகர் இருக்கும். நான் ஒரு 50 கடந்தக்குள்ளே சொல்கிறேன், 40 வராது, 40 வராது. என்ன, இந்த நேரம் தவறிய உணவு குடல் கெட்டு இந்த செரிமான கோளாறுனால ஏற்படுறது தான் இந்த சுகர். அதாவது நேரம் தவறிய உணவு தான் சுகருக்கு மெயின் காரணம். அது இவங்களுக்கு பெரும்பாலும் ஒரு 50 வயதை கடந்தவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அப்போது நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த நேரம் தவறிய உணவை எடுக்கிறது முதல்ல நிறுத்துங்க, கரெக்டாக நிறுத்துக்கிடுங்க. பின் வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சுகர் இருக்கிறவங்க ஒரு 50 வயசை கடந்தவங்க, நீங்கள் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நேரம் தவறாமல் சாப்பிட்றத பழக்கப்படுத்துங்க. சுகர்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு 70-80 வயது வரைக்கும் வாழலாம். இதுதான் ஆரோக்கியம் சம்மந்தமாக. ஓகே, வேறு என்ன? இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன சார்? அவங்க எப்படி இருக்கணும்? நான் சொல்லக்கூடிய இப்போ இந்த சொல்லப்போகிற பலன் இருக்கு இல்லைங்களா, இது யாருக்கு சரியாக பொருந்தும்னா முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ கார்த்திகை மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்லக்கூடிய இந்த தசாபுத்தி பலன்கள் இப்போ 21 வயசு வரைக்கும் சொல்கிறோம் இல்லைங்களா, 21 to 39, 39 to 55, 55 to 74 இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து இந்த கார்த்திகை மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தும். அதற்கு மேலே நம்ம சொல்லணும்னா, இப்போ லக்னப்புள்ளியும் நம்ம ரிஷப லக்னம் நம்ம சொல்லிட்டோம். நம்ம ரிஷப லக்னத்துலேயும் உங்களுக்கு 30 டிகிரிலேருந்து 40 டிகிரிக்குள்ளே அந்த லக்னப்புள்ளி அமைஞ்சவங்களுக்கு இது பொருந்தும், மற்றவங்களுக்கு இது பொருந்தாது. அது முதல்ல கவனம். ஏன்னா எல்லா கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம சொல்ல ராசி வேறு, நட்சத்திர பகுதிங்கிறது வேறு, இது சயின்டிஃபிக்காக உள்ளது. அதனால் இதை முதல்ல அவங்க கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லா கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் அப்படி பொருத்தாது. இதுதான் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் நம்ம சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இவங்களுடைய பிறந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 வயசு வரைக்கும் நம்ம கஷ்டமாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். மற்றவங்க சொல்கிறத நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு தெரியாமல் போயிடுங்க. புரியுது, அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிடணும். அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சுயத்தையே நீங்கள் காட்ட முடியாது, காட்டவும் கூடாது. காட்டினீங்கன்னா எல்லாத்துக்கும் இடைஞ்சல் வர மாதிரியாக இருக்கும். அதனால் இதை கவனத்தில் வச்சுங்க. 21 வயசு வரைக்கும் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு போயிடுங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. 21 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் சௌரியம்தான். ஏன்னா லைஃபு மாறிடும், யோகாதிபதியினுடைய திசையாக மாறும். அப்படி மாறும்போது இந்த 39 வயசு வரைக்கும் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 39 வயசு வரைக்கும் ராகு திசை அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் சேமிப்பை நீங்கள் பண்ணிக்கோங்க. பெண் வாழ்க்கைக்கும் தேவையானதெல்லாம் இந்த காலகட்டத்துக்குள்ளே ஒரு சம்பாத்தியம் நல்லா சேமித்து ஒரு நல்ல அதாவது முன்னோர்கள் சொல்லுவாங்க, 4 விதமாக உங்களுடைய முதலீடை வச்சுக்கணும்பாங்க. நிலத்தில் ஒரு பகுதி, தங்கத்தில் ஒரு பகுதி, கேஷாக ஒரு பகுதி, சொத்தாக இன்னொரு பகுதி. இப்படி ஏதாவது ஒரு 4 பகுதியாக நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மைனஸ் ஆச்சுன்னா மற்ற 3 உங்களை காப்பாற்றும்.
அப்படின்னு பெரியவங்க சொல்ல இருப்பாங்க. அது மாதிரியாக நீங்கள் உங்களுடைய சேமிப்பை வந்து இந்த 4 வழியில் நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தங்கம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கேஷாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய இது வந்து உங்களுக்கு தோல்வி இல்லாமல் வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா இப்போ 39 வயசு நல்ல சேமிப்பு உங்களுக்கு இருக்கும், அது சேமிச்சுக்கோங்க, முறையாக சேமித்து வச்சுக்கணும். பின்னாடி தேவைப்படும். ஏன்னா இப்போ 39 to 55 வரைக்கும் குரு தசை, அங்கே என்ன வேணாலும் மாறக்கூடிய நிலையில், ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதும் இருக்குது, துரதிர்ஷ்டத்தை தரக்கூடியதும் இருக்குது. அப்போ சமாளிக்கணும். அப்போ 39 to 55 உங்களுக்கு மரியாதைலாம் கிடைக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுவும் பிரச்சனைக்குரியதாக மாறிடும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். 3ஆம் இடத்தமான கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தார்னு வச்சுங்க, ரொம்ப சிக்கல். உச்சம் சாதாரணமாக இல்லை. ஏன்னா 11ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் உங்களுக்கு உச்சம் மறைமுகமான இடத்துல, அது வந்து உங்களுக்கு சிக்கல். ஏன்னா பெரும் இழப்புகளை தரக்கூடிய விதமாக அமைஞ்சிடும். அதனால் இந்த 39 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு வேலையில் போகிறதோ, முதலீடு பண்ணுறதோ, அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன்னு இறங்குறதோ, உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இறங்குறதோ, அரசியலில் இறங்குறதோ, எதுவில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் அதில் வந்து நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அது குரு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடருடைய ஆலோசனையுடன் நீங்கள் செய்யலாம். 55 வயசுக்கு பிறகு இருக்கிறது பெற்றது. அது சனி தசை. உங்களுக்கு உழைப்பும் இருக்கும், உங்களுக்கு வருவாய் இருக்கும், தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் 55 வயசுக்கு மேலே, அதுவும் பெட்ரு. அப்போ நீங்கள் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வாழ்வியலை சரியாக நீங்கள் அமைச்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் ஒரு கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா பொதுமக்களை சந்திக்கிறமான தொழிலை செய்யக்கூடியவராக இருக்கீங்க, பொதுமக்களை சந்திப்பீங்க, அரசியலில் ஈடுபாடு இருக்கும், கலை சம்பந்தமான துறையில் ஈடுபாடு இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஒரு பகுதியாக இருக்கும். ஒரே இதில் இருக்க மாட்டாங்க அவங்க. ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக பல துறை வல்லுநர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லா விதமான நண்பர்களும் இருப்பாங்க, எல்லா விதத்துலையும் இருப்பாங்க. உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், ஒரு டான்ஸ் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், லைச்சுக்கங்க. ஆனால் எதுலேயும் இறங்கிடாதீங்க. ஏன்னா எந்த இடமும் உங்களுக்கு நிரந்தரமான இடம் இல்லைங்கிறத நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப ரிஷப லக்னம் சொல்லக்கூடிய. ஏன்னா உங்களுடைய தனித்தன்மையை நீங்கள் அதில் கொண்டு போய் காட்டக்கூடாது. அது வந்து இந்த 21 to 39 தான். அதில் தான் உங்களுடைய தனித்தன்மை எல்லாமே நீங்கள் காமிச்சிக்கலாம். தவிர மற்ற திசைகளில் நீங்கள் அப்படி காட்ட முடியாது. கவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே சார். ஓகே சரி சார். இப்போது ரிஷப லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். ஏன்னா ஒன்றும் இல்லை அதில், அதாவது ரொம்ப சின்ன கேரக்டர். அதில் வந்து நம்ம இந்த அளவுக்கு பேசுனதே வந்து கொஞ்சம் இதுதான். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு தான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அடுத்த நட்சத்திரம் சார் ரோகிணி நட்சத்திரம். அதே ரிஷப லக்னம், ரோகிணி நட்சத்திரம். அதில் யார் கேரக்டர் இல்லை?